வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் சோயா செஞ்ச ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. முட்டை சம்மந்தி ரொம்பவே டேஸ்டியாக கேரளாவோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை சம்மந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ முட்டை வேகிறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வெடித்து வெளியில் வராது இருக்கும். சம்மந்தி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அடுத்து 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அடுத்தது 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதனோட தேங்காய் எண்ணெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சட்னி நம்ம மேலே ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம், அதனால தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் முட்டை மேலே வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதை விடவே டைட்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போவே இது லூஸாக இருக்குது, முட்டை மேலே வைக்கிறப்போ கொஞ்சம் இதாக போயிடும். அதனால் வேக வச்ச முட்டையெல்லாம் தோல் உரித்து இந்த மாதிரி 2 அரிஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டையை அரிஞ்சு எடுக்கிறப்ப பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் சிலர் மஞ்சக்கருவை எடுத்து அந்த சம்மந்தியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி அதையெல்லாம் செய்ய போகிறதில்ல. அப்படியே முட்டை மேலே அந்த சம்மந்தியை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்ம அரைச்ச சட்னி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா முட்டை மேலே சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா 2 பக்கமும் புரட்டி எடுத்துக்கோங்க. எதனாலனா இந்த முட்டை நம்ம வச்ச சட்னி வெளியில் வராது இருக்கிறதுக்கு. இப்போ முட்டை ஸ்டஃபிங்கோடு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது இதை நம்ம உடச்ச முட்டையில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இது கேரளாவோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ ஒரு முட்டையை உடச்சிட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதனோட உங்களுக்கு மிளகாய் தூள் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகுத்தூளும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை சம்மந்தி ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நான் செஞ்சு பார்த்தேன், அது செட் ஆகலை. அதுக்கப்புறமா நான் கையிலே புரட்டி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மேலே வச்சுருக்கிற சட்னி வெளியில் வராத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா சீல் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால மேலே நல்லா பொங்கி வந்துருச்சு முட்டை போட்டோன்னே. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் பொரிப்பிங்கன்னா அதில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அந்த சட்னி பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க, ஒன்றா போட்டுடுங்க. இந்த முட்டை சம்மந்தி செய்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இதை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சமாக வச்சு தான் செஞ்சுருக்கேன். நல்லா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. பொறுமையாக பார்த்து திருப்பி விடுங்க, அந்த சட்னி வெளியில் வந்துட போது, அதனால தான் சொல்கிறேன். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வெந்து வந்துருச்சு. உங்களால் எந்த அளவுக்கு முட்டையை மேலே கோட்டிங் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அருமையான குக் வித் கோமாளி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க, முட்டை சம்மந்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் குக் வித் கோமாளியில் யாரோட ஃபேன் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த முட்டை சம்மந்தி எல்லாத்தையும் லைனாக அடுக்கிட்டு நான் இதில் கொஞ்சம் சட்னி வச்சுருந்தேங்க, அதை மேலே கோட்டிங்காக வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சட்னி நிறையா இருந்ததுன்னா ஒரு பவுலில் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட கொடுத்துடலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களாம் ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.